வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் 2024 குரூப் 4 எழுதி 2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் போஸ்டிங் அதிகம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடியே வந்து எது டிஸ்ட்ரிக்ட் சீனியர்னா என்ன, ஸ்டேட் சீனியர்னா என்ன அப்படிங்கிற வீடியோலாம் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக வந்து புரியும். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துருக்கோன்னா டிஎன்பிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அடண்டம் 1C 1A 1Aலேருந்து 1D வரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிறதுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, அந்த ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அவங்கவுங்களோட கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ இருக்குங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவரால் டோட்டல் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட கம்யூனிட்டிக்கு அதில் ரிசர்வேஷனோடு உங்களுக்கு வருதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன செய்யணும், பிடிஎஃப்பில் 1C 1Dலாம் டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் பார்க்க முடியும். அதை இல்லை அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் வீடியோவில் தனியாக விஏஓ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இவங்களுக்குலாம் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் வைஸாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி எந்தெந்த மாவட்டத்தில் போஸ்டிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதில் நான் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி வைஸாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் யாரெல்லாம் வருவாங்க அந்த போஸ்டிங்லனா, விஏஓ வருவாங்க, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குரூப் 4 போஸ்டிங்லேயே இருக்குது. இது போக நிறைய போஸ்டிங் இந்த தடவை ஆட் பண்ணியிருக்காங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி என்ன செய்யுங்க, உங்களோட கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் 1C 1D இந்த அடண்டம்லாம் டிஎன்பிசி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து 22/1 ஸ்டார்ட் பண்ணி 12/3 வரைக்கும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கவுன்சிலிங் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து கவுன்சிலிங் வர எல்லாருக்குமே போஸ்டிங் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து கரெக்டாக எலிஜிபிள் ஆகிறாங்களோ அவங்க மட்டும் தான் கொடுப்பாங்க. 1:2ன்றதில் டபுளாக தான் கூப்பிட்ருப்பாங்க. வரக்கூடிய எல்லாருக்கும் வந்து போஸ்டிங் கொடுப்போம்னு உறுதியளிக்க முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்ப்போம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் விஏஓ, ஜேஏ இவங்க 2 பேர் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில். விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ 4 பேருமே வருவாங்க. அதை தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து விஏஓவும் ஜேஏ மட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட வச்சுக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ போஸ்டிங் வருதுங்கிறத பாருங்கள். எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் ஹெட் ஆஃபீஸ்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸுங்கிறது என்ன சொல்லணும், இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சிஆர்இன்னு சொல்லுவாங்க, அதாவது கமிஷனரேட்னு கூடயும் சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃபீஸில் சென்னையில் உங்களுக்கு போட போகிறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து என்னது அதுக்குரிய அலாட்மெண்ட் நான் ஹெட் ஆஃபீஸ்னு போட்டிருக்கேன். நான் இதே இது ரூரல் டிபார்ட்மெண்ட் இருந்தால் அது டைரக்ட் ரேட்னு போட்டிருப்பாங்க. அதை வந்து நான் நார்மல் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக ஹெட் ஆஃபீஸ்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ, விஏஓ ஹெட்டிங்கும் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக பார்த்திங்கன்னா அரியலூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஜேஏல 7 போஸ்டிங் இருக்குது, விஏஓவில் எந்த போஸ்டிங்கும் இல்லை. செங்கல்பட்டில் வந்து ஜேஏல 6 இருக்குது, விஏஓவில் 8 தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சென்னையில் வந்து ஜேஏ வந்து 30 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூரில் 30, கடலூரில் 16, தருமபுரியில் 14, திண்டுக்கல்லில் 22, ஈரோடில் 17, கள்ளக்குறிச்சியில் 14, காஞ்சிபுரம் 6, கரூரில் 3, கிருஷ்ணகிரி 16, மதுரை 17, மயிலாடுதுறை 12, நாகப்பட்டினம் 20, நாமக்கல் 13, பெரம்பலூர் 2, புதுக்கோட்டை 17, ராமநாதபுரம் 17, ராணிப்பேட்டை 10, சேலம் 20, சிவகங்கை 3, தஞ்சாவூர் 6, நீலகிரிஸ் வந்து 20. அதேமாரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேனியில் 10, தென்காசியில் 6, திருநெல்வேலியில் 12, திருப்பத்தூரில் 8, திருவள்ளூரில் 36, திருவண்ணாமலையில் 11, திருவாரூரில் 18, தூத்துக்குடியில் 12, திருச்சிராப்பள்ளியில் 5, திருப்பூரில் 20, வேலூரில் 13, விழுப்புரத்தில் 3, விருதுநகரில் 9. இப்படி ஒரு ஜேஏக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிருக்கேன் ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில். அதேமாதிரி விஏஓ எத்தனை போஸ்டிங் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இதே இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கிளிப்பு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு கிளிப்பையும் நீங்கள் ஷார்ட்டாக வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து இதில் வருதாங்கிறத பாருங்கள். அதுக்கு நேராக கிளிப் எடுத்து வச்சுட்டு உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் உங்களோட ரேங்க் என்ன, உங்களுக்கு நேராக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிசியில் 10 அப்படின்னா பிசி நீங்கள் வந்து அரியலூர் அப்படின்னா அந்த 2 போஸ்டிங்கும் உங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே அது இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் அந்த அடண்டம் 1D 1C டவுன்லோட் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, அதேமாதிரி ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் மட்டும்தான். அப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஜேஏவை நான் இந்த இடத்துல பிரித்து போட்டிருக்கேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பாருங்கள். ஸோ அதனால தான் ஃபுல் வீடியோவில் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே போரிங் ஆயிரும். அதனால தான் நான் ரீட் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கும் டிஸ்ட்ரிக் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கோம். அதாவது இது வந்து இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கணும். ஃபஸ்ட் நான் கம்யூனிட்டி வைஸாக இருக்க வீடியோவே நான் போட்டுட்டேன். இது வந்து ஓவரால் டோட்டல் தான், எந்தெந்த ஊருக்கு எவ்வளோங்கிறது நீங்கள் ஓவராலாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஊரை பார்த்துறீங்க, இப்போ திண்டுக்கல்ல 17 இருக்குன்னா அந்த 17 என்னங்கிறது நீங்கள் என்ன செய்வீங்க, தேட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் இப்போ இந்த இதுக்கு போட்டிருக்கேன். அதேமாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் இந்த 2 பேர் எதில் வருவாங்க அப்படின்னா டவுன் பஞ்சாயத்துலேயே வருவாங்க.
டவுன் பஞ்சாயத்தில் பில் கலெக்டர் அப்படிங்கிறதுல எந்தெந்த ஊரில் இருக்குது, கோயம்புத்தூரில் 3, புதுக்கோட்டையில் 1, ராமநாதபுரத்தில் 1, நீலகிரியில் 6, தென்காசியில் 5, திருநெல்வேலியில் 3, திருவண்ணாமலையில் 2, தூத்துக்குடியில் 1, விருதுநகரில் 1 இந்த இதெல்லாம் இருக்குது. அதே இது அதில் ஜேஏலேயே 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. நான் செக்யூரிட்டி பில் கலெக்டர். இந்த நான் செக்யூரிட்டி பில் கலெக்டருங்கிறவங்க வந்து ஜேஏவாகவும் இருப்பாங்க, பில் கலெக்டராகவும் இருப்பாங்க. அந்த 2 போஸ்டிங் சேர்த்து பார்க்கக்கூடிய மாதிரிலாம் இருக்குது. அதுலலாம் திண்டுக்கல்லில் வந்து மொத்தம் 20 போஸ்டிங் இருக்குது. ஓகேவா. இது டவுன் பஞ்சாயத்தில் பில் கலெக்டர் ஜேஏ இருந்தது. அதே இது வந்து பார்த்திங்கன்னா அதே டவுன் பஞ்சாயத்தில் டைப்பிஸ்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸில் வந்து 1 டைப்பிஸ்ட்டில் 1, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் 1. அதே டவுன் பஞ்சாயத்தில் டைப்பிஸ்ட்டில் வந்து கன்னியாகுமரியில் 1, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் காஞ்சிபுரத்தில் 1 இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ ஓவரால் டோட்டல் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறப்ப அது போக ஒரு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஜேஏ மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்கேன். இது நீங்கள் என்ன செய்றாங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கையில் வச்சுட்டு கவுன்சிலிங் போகும்போது உங்களுக்கு இந்த டோட்டல் தேவைப்படுதோ இல்லையோ, இந்த டோட்டலில் ஒரு 28, 14 பார்க்குறீங்கன்னா அந்த 14 உங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களாங்கிற அந்த பிடிஎஃப் நீங்கள் கையில் வச்சு தான் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து அவங்க ஃபில் பண்ண போஸ்ட்டு போக, ஆப்சண்ட் போஸ்ட்டு போக, மிச்சம் உள்ள போஸ்ட்டு மறுபடியும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அன்னன்னைக்கு 6 மணிக்கு மேலே அன்னன்னைக்கு உள்ள பிரிண்டோட நம்ம பார்த்துக்குறோம். இது மொதல் இப்போ டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறத வந்து எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போ டோட்டலில் போட்டிருக்கேன். ஸோ இதில் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது ரீஜியன் வைஸ் சீனியாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மதுரைனா மதுரையை சுற்றி இருக்க அந்த ரீஜியனை சுற்றி போஸ்டிங் போடுற மாதிரி இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அதில் சென்னை சவுத்தில் 55, ஹெட் ஆஃபீஸில் 4, கோயம்புத்தூரில் 24, கடலூரில் 1, ஈரோடு 9, ஹோசூர் 8, திருவாரூர்லேயும் வேலூர்லேயும் இல்லை, திருப்பூரில் வந்து 22, அடுத்து திருச்சியில் எதுவும் இல்லை, மதுரையில் 3, சேலமில் 5. ஓகேவா. இது வந்து ஜேஏ டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 3 பேருக்கும் கொடுத்துருக்கேன். இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பிடிஎஃப்குள்ளே போய் உங்களோட கம்ப்யூட்டர் ரிசர்வேஷன் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு தடவையும் உங்களோட கம்யூனிட்டி வருதாங்கிறத அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கிளிப் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3ன்னு போட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2300 கோட் நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். அந்த 2300 கோட் நம்பரில் இந்த இடத்துல பாருங்கள், ஜென்ரலில் 1 இருக்குது, எஸ்சி உமனில் 1 இருக்குது. அப்போ அவங்க 2 பேர் மட்டும்தான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்டிங் எடுக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகேவா. அது ஆப்சன்டீஸ் பொறுத்து அக்கார்டிங் டு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்து. ஸோ அதே இதில் இன்னொன்று வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டேட் அக்ரி மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இதுலேயும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது. அதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அதோட கிளிப்பையும் எடுத்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது ஃபுல்லும் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு அதில் ஜேஏ டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, விஏஓ இவங்களோட கவுண்டிங் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் எந்தெந்த பதவிக்கு என்னென்ன டிகிரி வேணும், இல்லை டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்க போஸ்டிங்லாம் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.